அருளாசீர் ஊடக நண்பர்களே, வாசிப்போம் சுவாசிப்போம் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பொதுக்காலம் 30ஆம் வாரம் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை. நீங்கள் திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாய் இருக்கின்றீர்கள். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 20. 30th week in ordinary time, 28/10/2025 Tuesday. You are built upon the foundation of the apostles and prophets, with the Christ Jesus himself as the capstone. Ephesians chapter 2 verse 20. வாழ்க்கைக்கு நச்சென 4 பாடங்கள். 1. கத்தோலிக்க திரு அவையில் திருவிவிலியம், மஜிஸ்டீரியம் மற்றும் புனித பாரம்பரியம் ஆகியவை தெய்வீக வெளிப்பாட்டின் 3 ஆதாரங்கள் அல்லது தூண்களாகும். திரு விவிலியம் தூய ஆவியாரின் வல்லமையால் ஏவப்பட்டு மனித கரங்களால் எழுதப்பட்ட கடவுளின் வார்த்தை. புனித பாரம்பரியம் அல்லது வரலாறு. புனித பாரம்பரியம் அல்லது வரலாறு என்பது திருத்தூதர்கள் வழியாக வழங்கப்பட்ட போதனைகள் மற்றும் நடைமுறைகள். இதில் வாய்மொழி மரபு, திரு அவை தந்தையர்களின் எழுத்துக்கள் மற்றும் திரு அவை ஆயர்கள் திருத்தந்தையோடு இணைந்து பணியாற்றுதல் ஆகியவை அடங்கும். மஜிஸ்டீரியம். மஜிஸ்டீரியம் என்பது திரு அவையின் கற்பித்தல் அதிகாரமாகும். இது திருத்தந்தை மற்றும் அவரோடு ஒன்றிணைந்து பணியாற்றுகின்ற ஆயர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கடவுளின் வார்த்தையை விளக்குவது, விசுவாசத்தை பாதுகாப்பது, திரு அவையின் படிப்பினைகளை பழுதின்றி மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதை இது உறுதி செய்கிறது. 2. இந்த சிந்தனைகளின் அடிப்படையில் நமக்கென்று ஒரு பாரம்பரியம், ஒரு வரலாறு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். 3. முன்னோர்களையும் இன்னோர்களையும், பழமையையும் புதுமையையும் இணைக்கின்ற பாலமாக செயல்படுகின்றது பாரம்பரியம். 4. பகட்டான பக்குவமான வாழ்க்கைக்கு பாரம்பரியம் மிக அவசியம், தேவையான ஒன்றாக இருக்கின்றது. பாரம்பரியத்தை மதிப்போம், பாரம்பரியத்தை வளர்ப்போம்.